ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணவேணிக்கா. இன்றைக்கி என்ன போடுறேன்னா, இன்றைக்கி என்னோடய வீடியோ ரொம்ப சங்கடமான வீடியோ தான். எனக்கு இதை போடுறதுக்கு கூட மனசு இல்லை, அந்தளவுக்கு ஒரு வேதனை. என்னென்னா, நைட்டு ஆடெல்லாம் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், பசங்க 2 பேரை வச்சுக்கிட்டு. நைட்டு இலையெல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு வர நேரத்துக்கு குட்டிங்களுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு, அந்த குட்டிங்க பால் சப்பி முடித்ததும் அதை எடுத்து தனித்தனியாக போட்டு மூடி கூட்டை போட்டு சாத்திட்டு வந்து படுத்தேன். மணி ஒரு 12 மணிக்கு ஒரு வாட்டி கத்துச்சு குட்டி. என்னன்னு எனக்கு தெரியல. நான் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால வெளியே போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு நான் போகல. பொம்பளை மட்டும் தனியாக இருக்கோமேனு. அடுத்து 2 மணிக்கு கத்துச்சு. ரொம்ப கொடூரமாக உயிர் போகிற மாதிரி கத்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் உள்ளே படுக்க முடியல. என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு நான் வேகமாக கிளம்பி போனேன். நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு வெளியே ஏறினேன். வெளியேறும்போது போய் பார்த்தா எல்லாம் நின்றுட்டு தான் இருந்துச்சு. எதுவும் காலை தான் மாட்டியிருக்கோம் கூட்டில். அது நீங்கள் பாருங்கள், அந்த கூடு பலகை அடித்து வச்சுருக்கறனால அதில் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு தான் பலகை அடிப்போம். ஆட்டு மூத்திரம் சாணியெல்லாம் கீழே இறங்கிறதுக்கு. ஒரு வேளை அந்த கேப்பில் கால் மாட்டிருச்சுன்னு நினச்சி நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். நான் வெளியே வந்து கதவை திறந்து கூட்டில் போய் பார்க்குறப்போ குட்டிங்க நின்றுச்சு, ஆடு நின்றுச்சு. எதுவும் எங்கேயும் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் அதை பெருசாக நினைக்காம சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். நான் 2 மணிலேருந்து குட்டி தூங்கவே இல்லை. அந்த ஒரு குட்டி மட்டும் கத்திக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் கூட்டை பாருங்கள், அது ரொம்ப கத்திக்கிட்டே இருந்ததுனால எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இது சிவருங்க பாருங்கள், பொந்து தான் இருக்கும், மலைப்பகுதி தானே. நான் போய் பார்க்குறப்போ அப்போ நான் விடி கத்துச்சு. 5:45 வந்தேன். வந்துட்டு ஆட்டை எல்லாம் கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது. எல்லாம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டெல்லாம் கொண்டு போய் வெளியே கட்டிட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் வந்து பார்த்தேன். அதில் ஒரே ஒரு குட்டி தான், பொட்டை குட்டி. இதுக்கு பேருனா சுந்தரின்னு வச்சேன். இந்த குட்டியோட